ஆலி திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் டீசர் பாடல் இந்த காட்சிகளை கண்டுகளிக்க வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை ஊடக கலை உலக சகோதரர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, எனக்கு முன் பேசிய இந்த குழுவினர்களே, இங்கே எல்லாரும் பற்றியும் தொடர்ந்து பேசுறதுனால அந்த பேர் வரும்போது நான் பேசுகிறேன். இந்த படம் வந்து முதல்ல நமது இயக்குனர் மாதவ ராமதாஸ் சொல்லும் போது, ஏன்னா அவருக்கு வந்து மேல் விலாசம் ஒரு படம் பண்ணியிருந்தாரு. நீங்க பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. ஒரு கோர்ட் ரூம்குள்ளே ஒரு கதையை பண்ணியிருப்பார். ஒரு கோர்ட் மார்ஷல் சம்பந்தப்பட்ட பார்த்திபன் நடிச்ச அந்த படம். அந்த படத்தை நான் பார்த்தேன். அந்த கோர்ட் ரூம் விட்டு அங்க ஒரு ரீசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு அட்ஜார்ன்மெண்ட் மாதிரி இருக்கும். சரி, இப்ப வெளியே போவார் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த 2 கேரக்டர் உள்ளே நிக்க வச்சுருவார். கோர்ட் ரூம்ல பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நெவர் ஹி வென்ட் அவுட் எக்ஸெப்ட் ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ் சொல்றதுக்காக வெளியே போயிருந்தார். இது ஒரு வித்தியாசமான திரைப்படமா நான் பார்த்தேன். அப்போ வந்து சுரேஷ் கோபி நடிச்ச அப்போதுக்கு வந்து அப்போ அது பார்த்தேன். அது வந்து ஹவ் டாக்டர் ஹவ் ஹி ஃபீல்ஸ் லேட்டர் அபவுட் த சிஸ்டம்னு சொல்லி அந்த சிஸ்டத்துக்குள்ள போனார். இந்த கதை சொல்லும் போதும் இது கம்ப்ளீட்டா வந்து அந்த வெசல்ல தான் இருக்கு. அந்த ஷிப்பிங் வெசல்ல, அந்த ஃபிஷிங் போட்லாம். நான் சொன்னேன், இது வெளியே போகாத்தி கதை எப்படி இருக்கும்? இந்த கதை எப்படி நம்ம கொண்டு போறோம்? இது வந்து கடல்லே முழுமையா எடுக்கணும்னா கூட அதுக்கு வந்து பெரிய செட்டு போடணும். இதனால என்னோட முதல் கேள்வியா இருந்தது. இதெல்லாம் நாங்க யோசனை பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னார். அங்கேயே அவருடைய டெடிகேஷன் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா ஒரு செட்டு போட்டு அந்த சைஸ் ஆஃப் த போட்டே வந்து செட்டு போட்டு அந்த உள்ள எடுக்கிற ஷாட்ஸ் எல்லாம் ஹைட்ராலிக்ஸ் கொடுத்து அந்த ஷேக் கொடுக்கறது எல்லாமே எப்படி தண்ணீர் வந்து ஆடுவோம் அந்த அளவுக்கு ஷேக் கொடுத்து ஒரு டெடிகேஷனோட இந்த படத்தை வந்து ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக தான் நான் பார்க்குறேன். ஹரிசார் இதை எப்படி பார்த்து இதை வாங்கியிருக்கான்னு எனக்கு தெரியும். இது ஒரு வித்தியாசம்னு சொல்லும் போது படங்கள் வருகிற கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் பார்த்து ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனா இதுல ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு சொன்னா பிரம்மாண்டமான கதையாக இருக்கும். அந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான கதையா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா எந்த அளவுக்கு இது வந்து இன்று உள்ள ஆடியன்ஸ் வந்து பலவிதமான திரைப்படங்களை பார்க்குறாங்க, பல கதைகளை பார்க்குறாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் கதைகள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து நிறைய ஆயிடுச்சு. இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ரிங்கு அதான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி உட்காந்து நாங்கள் பேசுறது கேட்குறாங்களா ஷார்ட்ஸ் பார்க்குறாங்கன்னு தெரில. ஸோ இந்த அளவுக்கு இப்போ சினிமா கலை எல்லாமே இப்போ ஒரு மொபைல் ஃபோனில் வர ஷார்ட்ஸ் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எதுக்கு நடிக்கிறதுன்னு தெரில. ஷார்ட்ஸுக்கு நடிக்கிறதா, ரீல்ஸுக்கு நடிக்கிறதா, டெலிவிஷன் நடிக்கிறதா, வெப் சீரிஸில் போய் ஓடிடி பிளாட்ஃபார்ம் நடிக்கிறதா, பெரிய திரைப்படங்கள் நடிக்கிறதான்னு ஒரு கன்ஃபியூஷன். எந்த ஒரு கன்ஃபியூஷன் எந்த ஒரு நடிகருக்கும் தேவையில்லை. எதில் நடித்தாலும் நடிப்பு தான். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றுக்கும் எனக்கு தெரியல. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பிரிங் வாட் யூ கேன் டூ டு த ஸ்க்ரீன், யூ ஆர் நாட் அன் ஆக்டர். ஸோ எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் நீங்கள் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா காலத்தின் ஓட்டத்தில் என்னெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாறுதலுக்கு நான் மாறிக்கொள்ள வேண்டுதான், மாற்றம் ஒன்றுதான் மாறாததுன்னு பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ மாதவ ராமதாஸோடைய இந்த வித்தியாசமான திரைப்படம் நான் சொல்லுவேன். அந்த வித்தியாசமான திரைப்படம் வந்து நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தரும் இடத்தில் நீங்க இருக்கீங்க. ஏன்னா வித்தியாசமான கதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்றது இப்ப முக்கியம். இதுவும் அது மாதிரி எடுத்திருக்காங்க, இதுவும் அப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்றதை விட ஒரு வித்தியாசமான முயற்சி எடுப்பவர்களை வரவேற்பது நம் கடமை என்று தான் நினைக்கின்றேன். இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மிக ஒரு வலிமையான ஒரு பின்னணி இருக்கு அப்படின்னு சொன்னா அது காரணம் வந்து உண்மையிலே என்னுடைய அன்பு சகோதரர் ரசூல் பூக்குட்டி சார் தான். ஏன்னா இது வந்து சவுண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படம். ஏன்னா கடல்ல இருக்கும் போது கொச்சின்ல இருந்து ஹார்பர்ல வரைக்கும் போய் தான் எடுத்தோம். அந்த சவுண்டு, இந்த டெடிகேஷன் விச் இது ஒர்க்ஸ். அதனால தான் அவருக்கு ஆஸ்கர் கிடைச்சிருக்கு. மேலும் பல ஆஸ்கர் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த டெடிகேட்டட் ஒர்க், அந்த மைக் எடுத்துக்கிட்டு காலையிலே வந்து இந்த சவுண்டு எடுக்கிறதுக்காகவே போறாரு ஒரு டீமை வச்சுக்கிட்டு. எது எது எப்படி இருக்கணும், இந்த டாக் சவுண்ட் சொன்னாரு. டாகோட பைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், பைட் பண்ணா எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி சவுண்டு, கிரவுலிங் சவுண்டோட. இதை ஒரு ஃபைட் ஒன்று அந்த நாய் வந்து அட்டாக் பண்ற ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் இட் இஸ் பெல்ஜியம் பெல்ஜியம் அது வாட் இஸ் மேலனாய். பெல்ஜியன் மேலனாய் தான் அந்த நடிச்சிருக்க இன்னொரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் நான் சொல்லும் கூட வந்துட்டு இருக்கனால
அதோட ஒரு ஃபைட் வந்து பண்ணியிருப்பாங்க. கதையை சொல்ல வேணாம்னு பார்க்குறேன். யாரோட ஃபைட் அப்படின்னா, உங்க கூடயான்னு கேட்டா, நிச்சயமா என் கூட இல்ல. அது என் கூடயே சுத்திட்டு இருக்கிற அந்த படம்லாம் யாரை கடிக்குது, யாரை வந்து இது பண்றதுன்னு பார்க்கணும். அண்ட் இது வந்து எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப சிறப்பா வந்து அந்த ட்ரெய்னர் டன் வண்டர்ஃபுல் ஜாப்னு சொல்லணும். ஏன்னா, அத பார்த்தோனே உண்மையிலே மெய்சிலிர்க்க வைத்ததுன்னு சொன்னா அது கொஞ்சம் மிகையாகாது. அப்புறம் புரொடியூசர் சஜித். சஜித் ஒரு பிளசன்ட் பெர்சன். அதாவது இன்னைக்கு வந்து ஹரி சார் சொன்னது மாரி, இன்னைக்கு திரைப்படங்கள் எடுப்பது என்பது, அதை எடுத்து ரிலீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல படங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வாங்கின பிறகு தான் ரிலீஸ் ஆகும். ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிர்ணயம் செய்த பிறகு தான் அந்த படம் வந்து திரைக்கே வரும் அப்படின்னு சொல்லும்போது, நாம் அதை மாற்ற முடியுமா என்று சிந்திக்கிற சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே வேற ஒரு மீட்டிங்ல சொன்னேன். 50 நாட்களுக்கு பிறகு ஓடிடி பிளாட்ஃபார்ம் படத்தை ரிலீஸ் பண்ணா, இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்ப்போம் என்ற ஆசை ஆடியன்ஸுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். வேணாம் நடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்ப ஹரி மாதிரி நிறைய பேர் வந்து படங்களை வந்து ரிலீஸ் பண்ண தயாரா இருப்பாங்க. எந்த ஒரு படமும் சரி, நாம் நடித்திருக்கும் போது அந்த படத்தை வந்து வெள்ளித்திரையில் காண்கணும் போது அது வந்து ஆடியன்ஸோடு போய் படத்தை திரைப்படத்துல பார்க்கறது தான் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். ஏன்னா அப்போதான் அது வரவேற்கிறார்களா இல்லையா என்பது தெரியும். ஏன்னா நாடகத்துல நடிச்சோம்னா அந்த சீன் நடிக்கும் போதே கைத்தட்டல் வரும்போது சிறப்பாக நடித்திருக்கிறது என்று தெரியும். ஆனா திரைப்படங்கள் திரையரங்குகள் வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் அங்க வந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்க. நீங்க பின்னாடி தெரியாம போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல அவங்க வந்து சிரிக்கிறாங்க, எந்த இடத்துல சிரிக்க மாட்டேன்றாங்க. நாம சிரிச்ச இடத்துல அவங்க சிரிக்க மாட்டாங்க. நம்ம சிரிப்பே வராத இடத்துல அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் மேட்டர் அ லாட். ஆனா தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது உங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் இங்க வந்து நவீன் பாடலாசிரியர் அந்த பாட்டை பார்த்துருப்பீங்க. ரொம்ப தத்ரூபமா வந்து அந்த பாடல் வரிகள் அவர் சொன்ன மாதிரி அந்த வரிகள் காதுகளுக்கு கேட்பது போல் இருக்கு. அது வந்து எல்லா சவுண்ட் வாஸ் நாட் சூப்பர் சீடிங் தி லிரிக்ஸ். அதுக்கு பாராட்டுக்கள். அதுக்கு எல்லாமே பாராட்டு வந்து டைரக்டர், அந்த சவுண்ட் டீம் எல்லாருக்கும் பாராட்டு சொல்லணும். அந்த கேமராமேன் ரொம்ப பிரமாதமா எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இங்க வந்து சிறந்த கேரக்டரா வையாபுரி அவர்கள், தாமரை அவங்க நடிச்சிருக்காங்க. தத்ரூபமா வையாபுரி நடிச்சிருக்காரு. தாமரையும் சரி. தாமரை வந்து இங்க சொன்னாங்க, நான் பிக் பாஸ்ல தான் அவங்கள பார்த்தேன். அங்க நல்லா தான் பட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. இங்க வந்து பேச தெரியலன்னு சொல்றாங்க. அந்த மேடையில ஏறுறவங்க அப்பதான் தெரியும். மேடையில போய் நின்று பேசுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால மேடை பேச்சு என்பது போக போக பழக்கப்படும் போது தானாகவே வந்துவிடும். பல மேடைகளை காண இருக்கின்ற மட்டும் நான் உங்களை பற்றி சொல்ல முடியும். அப்புறம் கமிங் டு இந்திரஜித். இந்திரஜித் வந்து ஒரு சிறந்த கலைஞனாக வருவது எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. டெடிகேட்டட் யங்ஸ்டர் ஹூ காட் பேஷன் டு ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். அவரை பத்தி சொல்லணும்னா, அவர் வந்து வெளிநாட்டுல படிச்சிட்டு இருக்காரு. படிச்சிட்டு இருக்கும்போது லீவ்ல வந்து இந்த படத்துல நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் டைரக்டர்கிட்ட வந்து பழகி டைரக்டரோட படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ரஷஸ் வந்து டைரக்டர் மாதவ் சார் காணும்போது தேர் இஸ் சம் கிளிண்ட் தட் அது வந்து அந்த அந்த படத்துல அந்த கேரக்டராகவே மாறி இருக்கிறார் என்று தான் சொல்லணும். ஹவு யூ ஷுட் டூ திஸ் கேரக்டர், எவ்வளவு பேஷனா இந்த கதை பண்ணா சிறப்பா இருக்கும்னு நினைச்சு ஐ திங்க் இந்திரஜித் as well. அண்ட் தேவிகாக்கு வந்து என்ன பிளஸ், தேவிக்கு பிளஸ் என்னன்னா தேவி ஆல்ரெடி ஷி இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். ஏன்னா அவங்க ஃபேமிலியில சிலரும் வந்து முன்னணி கதாநாயகிகளாக இருப்பதை அவர் சொல்ல விரும்பவில்லை நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் வராது. காரணம் இவங்களே ஒரு சிறந்த நடிகையாக வருகிற வாய்ப்பை பெற்றிருப்பவர். அண்ட் ஒரு அக்ரோபாட்டிக்கல் அதை பத்தி தெரியல. அவங்க வந்து ஒரு இங்க வந்து பத்திரிகை சகோதரர்களும் ஊடகங்களும் இங்க வந்து சிறப்பறைப்பாளர்களும் நீங்க வந்து தேவிகா வச்சு ஒரு சிறந்த ஒரு ஸ்டண்ட் படத்தை எடுக்கலாம். நீங்க அந்த பாடல் காட்சியில பாத்தீங்கன்னா தெரியும், பின்னாடி சோஃபால இருந்து பல்ட்டி அடிச்சு என் பக்கத்துல வந்து உட்காந்துருப்பான். நான் வந்து ஒரு தடவை 2 தடவைக்கு மேல பண்ணாதீங்க, கழட்டிட்டு உடைய போகுது. நான் பண்ணிடுறது 10 தடவை பண்ணாலும் 10 தடவை பண்றாங்க. அண்ட் பைக்கு, போட்டோகிராஃபில ஆசை. ஸோ இந்த கலை உலகத்தை ரசிப்பவர் தேவிகா. ஸோ ஷீஸ் காட் அ வெரி பிரைட் ஃபியூச்சர் ஆஸ் ரெசிப்ரோசிட்டி புட். அது மாதிரி ஹரிசாருக்கு நன்றி. அப்புறம் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நன்றி. வையாபுரி கூலிங் கிளாஸ் மாட்டார், எதுக்கு தெரியல திடீர்னு இல்லை மாட்டுங்க. அதான் இப்போதான் ஸ்டைல், அதான் ஸ்டைல். இப்போ நம்ம கண்ணு மற்றவங்க தெரிஞ்சிடக்கூடாது. நம் கண்கள் பேசுவது என்ற காரணத்தினால், கண்கள் என்ன பேசுகிறது தெரியாத காரணத்தினால் நான் கண்ணாடி அறிந்து கொள்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். இருங்க சார், கடைசியாக தான் சொல்ல முடியும் சார். அவதான் இந்த படத்தோட கதாநாயகன். எல்லாரும் சொல்ல மாதவ, ரஜித் சார், சங்கர் சார், அவங்க நண்பர் சொல்லிட்டேன்.
இந்த படத்துல முக்கியமா நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா இந்த காட்சியில அந்த நிக்கில் முருகன் என்ற அன்பு சகோதரர் அவர் இந்த படத்துல ஒரு முக்கிய பாத்திரம் குரல்கள் வெளியே தான் கேட்டுட்டு இருக்குன்னு அந்த படத்துல முதல்ல அவர் குரல் கேட்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இந்த குரலை போய் முதல்ல போட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் இருந்து கட் பண்ணிடலாமா, அந்த நாள்லாம் கட்டி தூக்கி போட்டுருவாங்க. ஆனா தூக்கி போட முடியாத இடத்துல கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரி, எப்படி தூக்கி போடாட்டி என்ன பண்றது, தூக்கி போட்டு பிதிக்கிற மாதிரி காட்சி வருமான்னு பார்த்தேன், மாட்டிச்சேன். அதுல நல்லா நான் சொன்ன நிக்கல தெரியாதனமா அவன் இமோஷனலா நடிப்பேன், உண்மையில அடிச்சாலும் அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அதுக்கு தகுந்த ஈடு கொடுத்து என்னை எதிர்த்து பேசுகின்ற வசனங்களை நீங்க பார்க்க வேண்டும். அது மனசுல இருந்ததெல்லாம் பல பேருக்கு இருக்கலாம், இவர் ஏதாச்சும் எதிர்த்து பேசணும், முறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சினிமால நீங்களும் நடிங்க, அப்ப இந்த காட்சிகளுக்கு எல்லாம் நடிக்க முடியும். நடிச்சாரு, என்கிட்ட எதிர்த்து பேசினாரு. அதுக்கு என்ன விடை கிடைத்தது என்று சொன்னால், மிதித்து அவரை தூக்கி போடுகிற அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிக மிக சந்தோஷம். நின்றுங்க, உட்காருங்க, இங்க பாருங்க, லெப்ட்ல பாருங்க, ரைட்ல பாருங்க, நவர நீ எங்கேயும் பார்க்காத ஒரே ரொம்ப சந்தோஷம். ஸோ நிக்கில் ஒரு பெரிய சப்போர்ட். ஏன்னா திரையுலகத்துல பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு இருக்க ஒரே ஒரு ஆள் தான். ஒரு நாளைக்கு 10 ட்ரெஸ் மாத்துவாரு. ட்ரெஸ் மட்டும் மாத்தினா பரவாயில்ல, இதயத்தை மாத்திராதீங்கன்னு சொல்ல வந்த நான். நல்ல மனிதன் என்பதை மாற்றி விடாதீர்கள். இந்த வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது இணைய காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் இங்கே இருக்கிற அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். சரத் சார் கூட நடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம்னா 2000க்கு முன்னாடி நடித்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் அவர் நடிக்கிறாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அப்பப்போ பார்த்துப்போம், பேசிப்போம். ஆனால் இது வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சதில்லை. இதில் ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர். ஏற்கனவே அப்பாவாக பண்ணியிருக்கேன். நிகழ்ச்சியில் கூப்பிடும்போது சொன்னார், பார்த்தீங்களா உங்களுக்கு 2 சைடில் 2 ஹீரோயின் உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னார். ஒன்று சரத் சாரோட பொண்ணா, இன்னொன்று எனக்கு ஒய்ஃபா, 2 பேர்த்த உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் முதலாக அப்பா வேஷம் பண்ணது நிகில் சார் நடித்த படத்தில் தான். ஒரு நல்ல கேரக்டர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் ஒரு அப்பா வேஷம் கிடச்சிது. டைரக்டர் கூப்பிட்டு பறையும்போ, ஐயாவர் சாரே ஒரு 2 தவசம் மாத்திரை மதி அப்படின்னு சொன்னார். 2 தவசம் ஆகிட்டு சார், அப்பா கேரக்டருங்க 2 வருஷம் 2 தவசங்கிறீங்களே அப்படின்னு. 2 வருஷமாக 2 தவசமா இல்லை, 2 தவசம் மதி அப்படின்னார். ஆனால் போய் நடித்தா ஒரே நாள் தான். காலைல போய் இறங்கணும், சாயங்காலம் 7 மணிக்குள்ளே முடிச்சு அனுப்பிட்டாங்க. அந்த சாங்கை பார்க்கும்போது ஒரு 4 நாள் எடுத்த மாதிரி இருக்குது மாண்டேஜ் பார்த்தா. ஆனால் அது வெறும் 2 ஹவர் கூட இல்லை, அவ்வளவு ஃபாஸ்ட்டு. அதே மாதிரி சீனும் தாமரையை கேட்டு பார்த்துருங்க. காலைல போன உடனே மதியானத்துக்குள்ளே சீன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. மதியானம் 3 மணிக்கு மேலே மாண்டேஜ் எடுக்க ஆரம்பித்தாங்க. சார் இன்னும் நீ போவா, என்ன சார் போவா, இன்னும் 4 ராவில் இல்லையே, இல்லை இந்த ஒரு தவசம் மாத்திரம் இல்லை கழிஞ்சோ. இப்போ படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஆகா எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க போட்டுருக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்த சாங்லேயே அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளரும் சரி, எடிட்டரும் சரி, இசையும் சரி, பாட்டும் சரி. சரத் சாரை பற்றி சொல்லும்போது சொன்னார், இப்போயும் 90s மாதிரி இருக்காருன்னு. அவர் என்றைக்குமே 90s மாதிரி தான் இருப்பார். ஏன்னா அவர் பின்னாடி எப்பயுமே அந்த இதில் யூடியூப்பில் இதிலெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் எக்ஸசைஸ் பண்ணுறது, சாப்பிட்றது, நடக்கிறது, பேசுகிறது, இன்றைக்கும் அதாவது அந்த முகத்தில் பாருங்களேன், எப்பயுமே அந்த சந்தோஷமும் கலையும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் அவர் இவ்வளோ ஆரோக்கியமாக இன்னும் யூத்தாக இருக்கிறதுக்கு காரணம். ஒரே ஒரு தடவை அவர் கையை மட்டும் தொட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்புறம் உட்காந்தோடனே ஹீரோயின்கிட்ட கேட்டேன், என்ன எங்கூட பையனாக நடித்தார், இந்த ஹீரோ வரலையான்னு. என்ன ஹீரோ வரலையா, உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கல அவர் தான் அப்படின்னு. அவர் ஒரு மினி சரத் சார் மாதிரியே இருக்கார் பாருங்க. ஆனால் படத்தில் பார்க்கும்போது குடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே எப்போ ஒரு அப்பாவே அப்படி இருந்தது. என்னப்பா இப்படி மாறி ஹீரோ மாதிரி வந்துருக்கு. என்ன நான் ஹீரோ தாங்க, ஆல்ரெடி இப்போ வேறு 4-5 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குனார். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான அத்தனை நடிகர்களும் யதார்த்தமாக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இயக்குனர், ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர். இவங்க எல்லாரும் தாமரை சொல்லும்போது சொன்னாங்க, மலையாளத்தில் தடுமாறினார், பேச தடுமாறினார். ஆஹா, அவ்வளவு அழகா. அதாவது நம்மெல்லாம் மலையாளத்தில் அபிநயிக்கான்னு ஆசைப்படுது, ஆனால் மலையாள டைரக்டர்கள்லாம் தமிழில் படம் எடுக்கான்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவ்வளவு திறமையாக அழகாக ஒரு கதை பண்ணியிருக்காங்க. ஆலி February 27th ரிலீஸ் ஆகுது. உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்க ஆவலாக இருக்கேன். இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் இது என்னோட 3rd ப்ராஜெக்ட். First one was Emoji web series, second YOLO, and இது தான் ஆழி. And at last it's going to release on February 27th.
இது முடிஞ்சு ஐ திங்க் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் நான் இதில் வந்து சரத் சாரோட பொண்ணாக தான் நடிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு சரத் சார் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் கிறிஸ்டியன் பிரதர்ஸில் வந்து கரீம் லாலா கேரக்டர் இட் வாஸ் சூப்பர். அண்ட் ஐ திங்க் 2011 தான் அது ரிலீஸ் ஆயிருக்கு. ஐ வாஸ் 8 இயர்ஸ் அந்த டைமில். ஸோ அப்போ முதல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தமிழில் வந்து நம்ம ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ எல்லாமே ஒரு சூப்பராக இருக்குது. அண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் கூட எனக்கு அப்பா மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லி தந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம டைரக்டர் ராம்தாஸ் சார், இஸ் அ மலையாளி டைரக்டர். என்னோட லைக் மலையாளத்தில் வந்து ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம டைரக்டருக்கு. என்னோட லைக் when I was in college என்னோட சாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். மை டீச்சர்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் சாரோட மூவிஸ். ஸோ நம்ம சஜித் ஏட்டம் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட் இன் திஸ் மூவி. அண்ட் சவுண்டு வந்து ரசூல் பூக்குட்டி சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் அவங்க நமக்கு தெரியும் எப்படி இருக்கும். இஸ் அ ஆஸ்கார் வின்னர் டூ. அண்ட் நம்ம சாங்ஸ் வந்து ஜாஸ்தி கிஃப்ட். அண்ட் எனக்கு மலையாளத்தில் வந்து லட்சாவதியே அந்த சாங்ஸ் இட்ஸ் வெரி ஃபேமஸ் இன் மலையாளம். ஸோ அவங்க கூட அப்படி நடிக்க லைக் இந்த மாதிரி ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் என்னோட கோ ஆக்டர் இந்திரஜித், he have done an amazing job. அண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. நம்ம லைக் டிஓபி, சினிமாட்டோகிராஃபி டீம், டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் நீங்கள் தான் நம்ம படம் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.